நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உடமையை இழந்தோம், உரிமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? விடியலுக்கில்லை நேரம், விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உடமையை இழந்தோம், உரிமை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? இந்த பாட்டை நம்முடைய தலைவர் ஊமை வெளிகள் அண்ணா ஆபாவாணன் எழுதி மனோஜ் கோயன் அவர்கள் இசையமைத்தது. மெட்டெல்லாம் நம்ம அண்ணன் போட்டதான் ஆபாவாணன்கிறவங்க. இந்த பாட்டை ஈழதாயகத்தில் நம்முடைய தலைவர் ஒரு தேசிய கீதம் போல பயன்படுத்தினார். எப்படி வருது பாருங்க. வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை நீ மிதிக்கலாமாடாங்கிறது. யுத்தங்கள் வரட்டும்டா, ரத்தம் செந்துட்டும்டா, பாதை மாறலாமாடா, அது மாதிரி எத்தனை தோல்வி எது வரட்டமாடா, நம்ம கொள்கை மாறலாமாடா, கொள்கை சாகலாமாடா, போட்டும்டா. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தோற்று போய் அப்படியே கூட போவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. என் தலைவன் எனக்கு சொன்னதுதான், நம் இனத்திற்கென்று வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுதான். அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் சோழ மண்ணை ஆண்டார்கள், கோயில் காட்டுது, கரிகாலன் கல்லணை சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. சிலப்பதிகாரம் சொல்லுது பாண்டி நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான்னு, வேற சான்று இல்லை. அப்ப தலைவர் என்ன சொல்றாரு? நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும்ங்கிற. தன்னலமற்று நல்ல அரசியலை மலரச் செய்ய, நல்ல ஆட்சியை உருவாக்க தமிழ் தேசிய பிள்ளைகள் தூய உள்ளத்தோடு போராடி செத்தார்கள் என்ற வரலாறாவது இந்த வனத்தில் வரட்டும். போட்டா போடு, போலன்னா போ, இதுக்கு மேல உன் விருப்பம். போட்டாச்சு உதயசூரியனுக்கு தான் போட்டாச்சே, பல ஆண்டு போட்டாச்சு, மாத்தி போடு. பருப்பு சாம்பாரே அம்மா ஒரு வாரம் வச்சா சாப்பிடுவியா? கோச்சிருப்பா மாட்ட, என்னம்மா அது வைக்கிறாங்க. 60 வருஷமா ஒரே சின்னத்துக்கு ஓட்டு போடுற உனக்கு வெக்கம்மா நஞ்சூடு ஜொரணை ஒன்றும் கிடையாது. என்னத்தை கண்டுட்ட நீ? என்னத்தை கண்டுட்ட? மொத்த தமிழனை ஒத்த குடும்பம் வாழ்றதுக்கு உழைச்சிட்டு கிடக்குற நீ. கருணாநிதி ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு நீ உழைச்சிட்டு கிடக்குற, ஓட்டு போட்டு கிடக்குற. உனக்கு மானம் கட்டு போய் ஒரு 5 ஆண்டு உங்க பிள்ளைகள் கையில் ஆட்சியை கொடுத்து பாரு. பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரமா இல்லையான்னு பாரு. உலகத்தின் தலை சிறந்த நாடு அது மாறுன்னு பாரு. ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை இந்த நாட்டில் இருந்துச்சுன்னா நான் கள்ளச்சாராயம் குடிச்சு வச்சாரம் குடிச்சு சாகிறேன்டா இருக்கான்னு சொல்ற. ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை, ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாரு. நீ பசிங்கிற சொல், ஏழ்மை வறுமை இருக்கான்னு பாரு. ஒழிச்சிடும். ஏன்? நானே விவசாயம் செய்வேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், நாட்டுக்கோழி வளர்ப்பேன், பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், தேனீக்கள் வளர்ப்பேன், மீன் வளர்ப்பேன், பானை நானே செய்வேன், நெசவு நானே செய்வேன்,
மீன் பிடிக்கிறதை நானே செய்வேன். படகு நான் வாங்கி கொடுத்தேன் மீனவனுக்கு, மீன்பிடி. நான் வந்த பிறகு சிங்களனை தொற்ற சொறாய மீனவனை பார்க்குறேன். அவன் சோறு கொண்டு போகிறானோ பெட்ரோல் கொண்டு போகிறானோ, கையெறி குண்டு 50, அதிநவீன ஆயுதங்கள், வெல் ட்ரைனிங் நானே கொடுப்பேன். ஓய்வற்ற மிலிட்ரி பல ஆளுகள் எங்கால் இருக்கான் கொடுப்பேன். நெய்தல் படைன்னு ஒன்று கட்டுவேன். படகுக்கு 2 வீரனை ஏற்றி விடுவேன். கூடி மீன் பிடிக்கிறா, எவனாவது வந்தால் தூக்குடா, நடுக்கடலில் தூக்குடா. இன்டர்நேஷனல் இஷ்யூவாக கடா, சர்வதேச பிரச்சனையாக கடா, நான் பார்த்துக்கிறேன், நீ அட்ரான்னு அடித்து தூக்கிடுவான். இன்னைக்கு எல்லை தாண்டி போன என் மீனவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு தூக்கில் போடுவேன்ற. தூக்கில் நான் வந்துட்டேன்னா ஒரு சிங்கள மாணவங்க படிச்சு இங்கே ஒரு தொழில் நடத்தி போயிட முடியும்னு நினைக்கிறியா நீ? கஞ்சா வச்சிருந்தான், கொக்கைன்னு வச்சிருந்தான், அவின்னு வச்சிருந்தான், தூக்கி உள்ள வச்சு வெளுத்து விட்டுருவேன். நீ நினச்சிக்கிட்டு இருக்க நீ. இவங்க செய்ய மாட்டாங்க. எங்க ரத்தம் செத்து போனவங்க. எங்க ஐயா பாரு எவ்வளவு மதிப்புக்குரிய அரசு விற்கிற டாஸ்மார்க் சரக்குல கிக் இல்லை அப்படின்னு. அதுல கொஞ்சம் எலி பேஸ்ட்டை சேர்த்து விடுங்க ஐயா. ஊமத்தங்காயை கொஞ்சம் சேர்த்து விடுங்க, கிக்கு நல்லா இருக்கும். இது எப்படி கிக்கிலேன்னு எப்படி எங்கள் ஐயாவுக்கு தெரியுது? எப்படி தெரியுது? ஏன் கிக்கு இல்லாத சரக்கு விற்று மக்களை ஏமாத்திரி மக்காக்குறீங்க? கொஞ்சம் கிக்கோட வைக்கிங்க. இவங்களை என்னதான் செய்யலாம்னு சொல்லு நீ. டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சி போச்சுன்னு டிஸ்கஷன் செய்யுது. அரிசி நெல்லை கொள்முதல் செஞ்சு சேமிச்சு வைக்க கிடங்குல துப்பு கட்ட வயலுக்கு தெருவில் போட்டு மழையில் நினைஞ்சு முளைச்சு போகுது. அது என்ன பண்றாங்க நினைக்கிறேன்? இவங்களே வாங்கிக்கிறாங்க இந்த நெல்லை. எதுக்கு? சாராய ஆலைக்கு எடுத்துட்டு போறாங்க மூலப்பொருளா. அதுல இருந்து அந்த பீரு இந்த சாராயெல்லாம் தயாரிக்கிறாங்க. தம்பி, இவங்களை ஒழிக்காம நீ நல்ல அரசியலை உருவாக்க முடியாது, நல்ல ஆட்சியை மலர செய்ய முடியாது. அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க. நீ உன் கொள்கைக்கு எதிராக உன்னை பெத்த தாய் தந்தரே வந்தாலும் எதிரியா தான் கருதணும். அதில் சித்தப்ப அந்த கட்சியில் இருக்கான், ஒன்றிய செயலாளர் இருக்கான், மாவட்ட செயலாளர் இருக்கான், மந்திரியா இருக்கான், மயிரா இருக்கான், அதை பற்றி கவலை கிடையாது. உனக்கும் வருகிற பின்னாடி வருகிற தலைமுறை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இவங்களை ஒழிக்கணும். ஒழிக்கணுமா என்ன செய்யணும்? ஒரே ஒரு ஓட்டு மைக் சின்னத்தில் போடணும். மைக் சின்னத்தில் போடணும். 26ல் தூய தமிழர்களின் ஆட்சி, தமிழ் தேசிய ஆட்சி மலரணும். அதுக்கு என்ன பண்ணுவே தெரியாது. நீ வீட்டை வெல்லாம நாட்டை வெல்ல முடியாது, தெருவை வெல்லாம தேசத்தை வெல்ல முடியாது. தேனாம் பேசு, பார்க்கிறவனை எல்லாம் பேசு, நமக்கானவனா மாற்று, நெருப்பாய் மாறு. எதனோடு சேருதோ நெருப்பு தண்ணி இயல்புக்கு மாற்றும். அது மாதிரி நீ யாரோட சரியோ நமக்கானவனா மாற்று. பேசிக்கிட்டே இரு, சரியாயிருவான். இல்லைன்னா கூட்டத்துக்கு தள்ளிட்டு வா. வரலைன்னா ஒரு குவார்ட்டு வாங்கிட்டு கூட கூட்டிட்டு வந்து உட்கார வை. உட்காரா, எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா என் தம்பி தங்கச்சிலாம் பேசுறது, எங்கள் அண்ணங்கெல்லாம் பேசுறது கொஞ்சம் கேள்றா அப்படின்னு கேட்டால் சரியாயிடுவேன். சரியாயிருக்காங்கல்ல 75 வயசு 80 வயசு பெரியவங்கெல்லாம். நீ வந்ததுக்கு பிறகுதான்டா தெரியுது நாங்கள்லாம் தமிழர்கள்னுன்ற. எப்படி ஏமாத்தி மூளையை கழுவி வச்சிருந்துக்காம பாருங்க. கொடுமைதான். மாறும். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிற மார்க்ஸ். மாறும். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை சொல்றான்ல, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. மாத்தணும். மாறுவோம், மாற்றுவோம், மாற்றும். என்னடா ஒரு மகன், ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் நாங்கள் கத்தி 36 லட்சம் பேர் ஒரு ஊரா ஓட்டு காசு வாங்காம போட்டிருக்கான்னா மாறலையா? 20 நாள் தேதி அறிவிச்சு நாளைக்கு தேர்தல், இன்னைக்கு சின்னத்தை கொடுக்குறா மைக்குன்னு. 86,000 பேர் ஏன் சின்னம்னு விவசாயி சுயேட்சைக்கு போட்டிருக்கான். அது நம்ம ஓட்டு தான். அப்போ 37 லட்சம் ஓட்டாயிருது. வரும் காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் அல்ல, நமக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள். நமக்கான காலத்தை நாம் உருவாக்குவோம். நாம் மாறுவோம், மாற்றுவோம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். ஒவ்வொரு தம்பியும் 10 ஓட்டு எப்படியாவது அக்கா அபிநயா பொன்னிவளவனுக்கு நம்ம பெற்றுக் கொடுக்கணும்னு உறுதியோட. ஒவ்வொரு தங்கச்சியும் 10 ஓட்டு. ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். இது கோட்பாடு. இதை வச்சுக்கிட்டு வேலை செய்.
26லையும் இதே தொகுதியில் என் தங்கச்சி அபிநயா தான் நிறுத்துவேன். எப்படி நான் வெள்ள வச்சு தான் தீருவேன். எத்தனை கூட்டணி சீட்டணி நோட்டணி கொண்டு வா, நான் வென்று தான் தீருவேன். இப்ப பாரு என்ன ஆட்டம், இந்த 2 ஆண்டு ஆடுறோம்னு பாரு, ஆடி வருவம் பாரு. ஐயனார் கற்பனைசாமி ஆட்டத்தை விட பெருசாக ஆடுவோம், பார்த்துரு. உங்கள் பிள்ளைகளை வெல்ல வைத்து எதிர்கால தலைமுறைக்கு நல்ல வாழ்க்கையை அளிக்கிறதுக்கு பாடுபடுங்க. ஒன்றும் செய்வேனா, ஒரே ஒரு ஓட்டு மைக் சின்னத்தில் போட்டு நாட்டை மக்களையும் காப்பாற்றுற வேலையை பாருங்க. நல்ல அரசியல் மலர, நல்ல ஆட்சி மலர, என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்.